ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 4 2024 நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்னென்னா வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது என்னது? எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன எதுகைன்றது நம்ம சொல்லணும். என்ன எதுகைனா மேற்கதுவாய் எதுகை. நனந்தலை உலகம், இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இதோட மோனை சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தவனம் நற்றமிழ். நான் போட்டிருக்குல்ல அதுதான், அதனால் அது மோனைன்றது எடுத்து எழுதணும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது என்னது? ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. இதை எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தமிழ், அதான் பண்புத்தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர் வரும், கூரை போட்டனர் தப்பு. கூரை வேய்ந்தனர் தான் கரெக்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் ஊக்கம் சோர்வு. பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எப்படி எழுதுனா நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. படம் மாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில். நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக. நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயல். படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலின் பயின்று வந்துள்ள மோனை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. மோனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொழிவு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இது என்னது வாக்கியம்? கட்டளை வாக்கியம். இமிழிசை, அதுக்கு இலக்கண குறிப்புன்னா வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சுப்படாதவன் செல்வம் நடுஊரல். நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? இது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஓமை அணி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு G.U. போப். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.